வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு முதல் பார்வை செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் இன்று முதல் உணவகங்கள், தேநீர் கடைகளில் 50% இருக்கைகளில் வாடிக்கையாளர்கள் அமர அனுமதி. காலை 6 முதல் 7 மணி வரை கடைகளும் திறக்கப்பட்டிருக்கும். புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக பிரதமர் மோடி இன்று உரை. சிறப்பு அம்சங்கள் குறித்து நாட்டு மக்களுக்கு விளக்குகிறார். தமிழகத்தில் மேலும் 5881 பேருக்கு கொரோனா தொற்று. 24 மணி நேரத்தில் 97 பேர் மரணம். சென்னையில் 1 லட்சத்தை நெருங்கும் கொரோனா பாதிப்பு. காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டில் தொடர்ந்து அதிகரிக்கும் தொற்று. 36 கோடி ரூபாய் அரசு இழப்பீட்டை வருமான வரித்துறை பெறுவதற்கு தடை விதிக்க வேண்டும். வேதா நிலையம் அரசுடைமையாக்கப்பட்டதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தீபா மனு. பிரசாத் ஸ்டுடியோ உரிமையாளர் மீது இசையமைப்பாளர் இளையராஜா புகார். இசைக்குறிப்புகளை கள்ளச்சந்தையில் விற்றதாக குற்றச்சாட்டு. நீதிமன்ற உத்தரவை மீறி சில பள்ளிகள் முழு கட்டணத்தை வசூலிப்பதாக தமிழக அரசு குற்றச்சாட்டு. பள்ளிகளின் பட்டியலை அறிக்கையாக அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ராஜஸ்தானில் காங்கிரஸ் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முயற்சி. 15 கோடி ரூபாய் வரை பேரம் பேசப்படுவதாக முதலமைச்சர் அசோக் கெலாட் குற்றச்சாட்டு. ₹41,000 கடந்தது ஒரு சவரன் தங்கம் விலை. 10 நாட்களில் 2,800 ரூபாய் வரை அதிகரிப்பு. ஊரடங்கு காலத்தில் பெற்றோர்கள் முழு கட்டணத்தையும் செலுத்த நிர்பந்திக்கும் தனியார் பள்ளிகளின் பட்டியலை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கை கருத்தில் கொண்டு தமிழகம் முழுவதும் தனியார் பள்ளிகள் கல்வி கட்டணங்களை வசூலிக்க கூடாது என கடந்த ஏப்ரல் 20ஆம் தேதி தமிழக அரசு அரசாணை பிறப்பித்தது. அதே சமயம் ஆசிரியர்கள், ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கவும் அரசாணையில் அறிவுறுத்தப்பட்டது. இந்த அரசாணையை ரத்து செய்ய கோரி தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பு மற்றும் அகில இந்திய தனியார் கல்வி நிறுவனங்கள் கூட்டமைப்பு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பிறப்பித்த இடைக்கால உத்தரவில் கல்வி கட்டணத்தில் 40% தொகையை ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் வசூலித்துக் கொள்ளலாம் என்றும் மீதமுள்ள 35% தொகையை பள்ளிகள் திறந்து 2 மாதங்களுக்குள் வசூலிக்கவும் அனுமதி அளித்தார். இந்நிலையில் உத்தரவை மீறி சில பள்ளிகள் முழு கட்டணத்தையும் மாணவர்களிடம் வசூலிப்பதாக தமிழக அரசு சார்பில் வழக்கறிஞர் அன்னலட்சுமி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு முறையிட்டார். இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த நீதிபதி பெற்றோர்களை நிர்பந்தப்படுத்தி முழு கட்டணத்தையும் வசூலிக்கும் தனியார் பள்ளிகளின் பட்டியலை தயார் செய்து ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவிட்டார். மேலும் சம்பந்தப்பட்ட பள்ளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்படும் என்றும் நீதிபதி எச்சரிக்கை விடுத்தார். தமிழகத்தில் ஒரே நாளில் 5,881 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதால் மொத்த பாதிப்பு 2,46,000 நெருங்கியுள்ளது. தொடர்ந்து 2வது நாளாக 97 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மேலும் 5,881 பேருக்கு தொற்று உறுதியானதாகவும் மொத்த பாதிப்பு 2,45,859 அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு வாரத்திற்கு பின்னர் கடந்த 2 நாட்களாக பாதிப்பு எண்ணிக்கை 6,000க்கும் கீழ் குறைந்துள்ளது. சென்னையில் தொற்று கட்டுக்குள் உள்ள நிலையில் புதிதாக 1,013 பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 1 லட்சத்தை நெருங்கியுள்ளது. சென்னை தவிர்த்து பிற மாவட்டங்களில் ஒரே நாளில் 4,868 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் 485 பாதிப்பும், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், விருதுநகர் மாவட்டங்களில் 300க்கும் மேற்பட்ட பாதிப்புகளும் உறுதியாகியுள்ளன. கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி 2வது நாளாக மீண்டும் உச்சபட்சமாக 97 பேர் உயிரிழந்தனர். இதனால் தமிழகத்தில் மொத்த இறப்பு எண்ணிக்கை 3,935 அதிகரித்துள்ளது. தமிழகம் முழுவதும் 5,778 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். இதுவரை குணமடைந்தோர் விகிதம் 74.82 விழுக்காடை கடந்து வீடு திரும்பியவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,84,000 நெருங்கியுள்ளது. மேலும் ஒரே நாளில் 58,350 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
இதுவரை 25,60,269 பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா இறப்பு விகிதத்தை கட்டுப்படுத்துவதற்கு முதியோர்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று மருத்துவர்கள் வலியுறுத்துகின்றனர். இதில் நீரிழிவு, இதய நோயால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்தந்த துறை சார்ந்த மருத்துவர்கள் மூலம் கண்காணித்தால் இறப்பு விகிதம் குறையும் என்றும் கூறுகின்றனர். சர்க்கரை வியாதி, கொரோனா வியாதி உள்ளவங்க, இதய வியாதி, கொரோனா வியாதி உள்ளவங்க, அது மாதிரி கிட்னி ப்ராப்ளம், கொரோனா தொற்று உள்ளவங்க, இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி அதுக்கு ஒரு டீம் அமைத்து இதய நோய் மருத்துவர், சர்க்கரை நோய் நிபுணர், சிறுநீரக மருத்துவர் அவங்களோட தலைமையில அதுக்கு ஆரம்பத்தில இருந்தே சிகிச்சைகள் கொடுக்க ஆரம்பிச்சோம்னா நிச்சயமா இந்த கோமார்பிட் கண்டிஷன் உள்ளவங்களோட நாள் இறக்கக்கூடிய விகிதத்தை நிச்சயமா நம்மளால தவிர்க்க முடியும். பொதுமக்கள் பாத்தீங்கன்னா நிறைய நல்ல ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதாவது மக்கள் மத்தியில பய உணர்வோட இப்ப விழிப்புணர்வும் நல்லாவே அதிகமா இருக்கு. தமிழகத்தில் தற்போது கொரோனா தடுப்பு விழிப்புணர்வு அதிகரித்துள்ளதால் இனிவரும் காலங்களில் தொற்று விகிதம் படிப்படியாக குறையும் என்றும் மருத்துவர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். தமிழகத்தில் ஒரே நாளில் அனைத்து மாவட்டங்களிலும் கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டது. செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு தொடர்ந்து வேகமாக அதிகரித்து வருகிறது. காஞ்சிபுரத்தில் ஒரே நாளில் 485 பேரும், தூத்துக்குடியில் 284 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மதுரையில் பாதிப்பு 11,000 தாண்டியுள்ளது. நெல்லையிலும் ராணிப்பேட்டையிலும் 5,000 தாண்டியது. வேலூரில் புதிதாக 194 பேர், கோவையில் 169 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தேனியில் மேலும் 299 பேர் பாதிக்கப்பட்டு மொத்த பாதிப்பு 5,000 கடந்தது. விருதுநகரில் மேலும் 357 பேர் பாதிக்கப்பட்டு மொத்த பாதிப்பு 8,000 நெருங்கியுள்ளது. புதுக்கோட்டையில் மேலும் 112 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். +1 தேர்வில் 96.04% மாணாக்கர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்த ஆண்டும் மாணவர்களை விட மாணவியரே அதிக அளவில் தேர்ச்சி அடைந்துள்ளனர். மார்ச் மாதம் நடைபெற்ற 11ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு முடிவுகளை அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டது. மொத்தம் 8,30,654 பேர் தேர்வெழுதிய நிலையில் அதில் 96.04% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். மொத்தமுள்ள 7,249 மேல்நிலைப் பள்ளிகளில் 2,716 பள்ளிகள் 100% தேர்ச்சியை பதிவு செய்துள்ளன. மாணவியர் 97.49%, மாணவர்கள் 94.38% தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இந்த ஆண்டும் மாணவர்களை விட மாணவியரின் தேர்ச்சி 3.11% கூடுதலாக உள்ளது. அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் 92.71%, மெட்ரிக் பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் 99.51% உள்ளது. பாடப்பிரிவு வாரியான தேர்ச்சியை பொறுத்தமட்டில் அறிவியல் பாடப்பிரிவில் 96.33%, வணிகவியல் பாடப்பிரிவில் 96.28%, கலைப்பிரிவில் 94.11%, தொழிற்பாடப்பிரிவில் 92.77% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். பாடவாரியாக இயற்பியலில் 96.68%, வேதியியலில் 99.95%, உயிரியலில் 97.64%, கணிதத்தில் 98.56% பேர் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். 98.1% தேர்ச்சியுடன் மாநிலத்திலேயே கோவை மாவட்டம் முதலிடம் பிடித்திருக்கிறது. விருதுநகர் 97.9% தேர்ச்சியுடன் 2ஆம் இடத்திலும், கரூர் 97.51% தேர்ச்சியுடன் 3ஆம் இடத்திலும் உள்ளது. 88.68% தேர்ச்சி பெற்ற விழுப்புரம் மாவட்டத்திற்கு தேர்ச்சி சதவிகிதத்தில் மாநிலத்தில் கடைசி இடம் கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். கொரோனா ஊரடங்கு வருகின்ற 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று முதல் 75 விழுக்காடு பணியாளர்களுடன் நிறுவனங்கள் இயங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உணவகங்கள், தேநீர் கடைகளில் 50% இருக்கைகளில் மட்டும் வாடிக்கையாளர்கள் அமர்ந்து காலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை மற்றும் உணவருந்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை மட்டுமே பார்சல் உணவுகளுக்கு அனுமதி அளிக்கப்படும். காய்கறி, மளிகை கடைகள் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை என்பதற்கு பதிலாக இரவு 7 மணி வரை இனி இயங்குவதற்கு தளர்வு வழங்கப்பட்டுள்ளது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் வேதா நிலையம் அரசுடைமை ஆக்கப்பட்டதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தீபா மனு தாக்கல் செய்துள்ளார்.
போயஸ் தோட்டத்தில் உள்ள வேதா இல்லத்தை கையகப்படுத்துவதற்கு இழப்பீடாக தமிழக அரசு சார்பில் நீதிமன்றத்தில் 68 கோடி ரூபாய் செலுத்தப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜெயலலிதாவின் சகோதரர் மகளும் அவரது சட்டப்பூர்வ வாரிசுமான தீபா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் வருமான வரி பாக்கி 36 கோடி ரூபாயை அரசு இழப்பீடாக செலுத்திய தொகையை வருமான வரித்துறை பெறுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் வேதா இல்லத்திலிருந்து அசையா சொத்துக்களை எடுக்க தடை விதிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிவகங்கையில் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்ததால் நகரின் முக்கிய வீதிகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. காளையார்கோவில், மானாமதுரை, திருபுவனம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. இதையடுத்து 1 மணி நேரம் பலத்த காற்றுடன் மழை கொட்டி தீர்த்தது. சிவகங்கையில் காந்தி வீதி, அரண்மனை வாசல், சிவன் கோவில் பகுதிகளில் தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை 4:30 மணிக்கு நாட்டு மக்களிடையே உரையாற்ற உள்ளார். மும்மொழிக் கொள்கை, MPL பாடப்பிரிவு ரத்து போன்ற அம்சங்களுடன் வந்துள்ள புதிய கல்விக் கொள்கைக்கு எதிர்க்கட்சிகள், ஆசிரியர் அமைப்புகள் உள்ளிட்ட பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அதேபோன்று ஆதரவான கருத்துக்களும் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழலில் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இன்று மாலை 4:30 மணிக்கு பிரதமர் மோடி உரையாற்ற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உரையின் போது புதிய கல்விக் கொள்கையில் உள்ள சிறப்பு அம்சங்கள் குறித்து விளக்கி நாட்டு மக்களுக்கு பிரதமர் உரையாற்றுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வதேச பயணிகள் விமானங்களுக்கான தடை ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக விமான போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் மார்ச் 25ஆம் தேதி நாடு தழுவிய ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்ட போது பயணிகள் விமான சேவைக்கு தடை விதிக்கப்பட்டது. இதனிடையே ஊரடங்கு தளர்வு நடவடிக்கைகளின் போது உள்ளூர் பயணிகள் விமான சேவைக்கான தடை கட்டுப்பாடுகளுடன் விலக்கிக் கொள்ளப்பட்டது. இந்நிலையில் சர்வதேச பயணிகள் விமான சேவைக்கான தடை ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக விமான போக்குவரத்து துறையின் இயக்குநர் அறிவித்துள்ளார். ராஜஸ்தானில் MLA-க்களின் விலை கடுமையாக அதிகரித்து விட்டதாக அம்மாநில முதலமைச்சர் அசோக் கெலாட் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் சட்டப்பேரவையை ஆகஸ்ட் 14ஆம் தேதி கூட்ட அம்மாநில ஆளுநர் அனுமதி அளித்துள்ளார். இதையடுத்து ஜெய்ப்பூரில் தங்க வைக்கப்பட்டிருந்த காங்கிரஸ் MLA-க்கள் சொகுசு பேருந்துகள் மூலம் ஜெய்சால்மருக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கான தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் MLA-க்களை வாங்குவதற்கான குதிரை பேரத்தின் விலை அதிகரித்து விட்டதாக அசோக் கெலாட் குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரகண்ட் மாநிலம் பித்தோராகர் அருகே ஆற்றை கடக்க முயன்ற காங்கிரஸ் MLA வெள்ளத்தில் இழுத்து செல்லப்பட்டு பின்னர் மீட்கப்பட்டார். தர்ச்சுலா தொகுதி MLA-வான ஹரீஷ் சிங் தாமி ஆற்றை கடக்க முயன்றபோது வெள்ளம் திடீரென அதிகரித்தது. இதில் ஹரீஷ் சிங் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். உடனே அவருடன் சென்ற கட்சித் தொண்டர்கள், கிராம பொதுமக்கள் அவரை ஆற்றிலிருந்து மீட்டனர். சேரும் சகதியுமாக லேசான காயங்களுடன் மீட்கப்பட்ட அவருக்கு பின்னர் சிகிச்சை அளிக்கப்பட்டது. உத்தரகண்டில் கடந்த சில வாரங்களாக கனமழை பெய்து வருவதால் பாலங்கள், சாலைகள் பெரிதும் சேதமடைந்துள்ளன. சம்மோலி மாவட்டம் பச்பூர் என்ற இடத்தில் நிலச்சரிவும் ஏற்பட்டது. இதனால் பத்ரிநாத் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் பெண்ணையாற்றின் குறுக்கே 33 கோடி ரூபாய் செலவில் தடுப்பணை கட்டுவதற்கான பணிகளுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலமாக அடிக்கல் நாட்டினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் தமிழகத்தின் 16 மாவட்டங்களில் 247 கோடியே 90 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான 21 திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. இதேபோல் நாகூர் தர்கா கந்தூரி விழாவிற்கு தமிழக அரசு சார்பில் 20 கிலோ சந்தன கட்டைகள் வழங்குவதற்கான அரசாணையை நாகூர் தர்கா நிர்வாகக் குழு நிர்வாகியிடம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவின் பேரில் கொரோனா சிகிச்சைக்கு ஆயுர்வேத மருந்துகளும் பயன்படுத்தப்படுவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கொரோனாவுக்கு மருந்துகள் இல்லாத நிலையில் இந்திய மருத்துவ முறைகளான சித்தா மற்றும் ஆயுர்வேதா சிகிச்சைகளை அளிப்பதற்கு ஆரோக்கியம் திட்டத்தை முதல்வர் தொடங்கி வைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்துகாந்த சகாயம், அகஸ்டிய ரசாயனம் ஆகியவற்றை பருக மருத்துவர்கள் பரிந்துரைத்துள்ளதாக கூறியுள்ள அமைச்சர், இம்மருந்துகளை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகளில் செயல்பட்டு வரும் ஆயுர்வேத சிகிச்சை பிரிவுகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்றும், குழந்தைகள், கர்ப்பிணிகள் மருத்துவரின் ஆலோசனைப்படி அருந்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். புதிய கல்விக் கொள்கை குறித்து தமிழக அரசு உரிய ஆய்வு செய்த பின்னரே முடிவை அறிவிக்கும் என்று அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் கொரோனா தடுப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் மற்றும் மருந்து பொருட்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழகத்தில் இருமொழிக் கொள்கைக்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என கூறினார். அந்த கல்விக் கொள்கையில்
ஒரு தெளிவான முடிவினை ஆய்வு செய்து அதற்கு பின்னால் தமிழக அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லும் என்பதை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்வதோடு மும்மொழியை பொறுத்தவரை, மும்மொழி கொள்கையை பொறுத்தவரை எல்லா காலமும் மத்திய அரசு மும்மொழி கொள்கையைத்தான் பின்பற்றி வந்திருக்கிறது. நம்முடைய மொழிக் கொள்கையை பொறுத்தவரை இருமொழி மொழிக் கொள்கை. சென்னை மாநகராட்சி பொறியாளர்கள் 35 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் கடந்த சில நாட்களாக தொற்று பரவல் குறைந்து வரும் நிலையில் முன்கள பணியாளர்கள் தொற்றுக்கு பாதிக்கப்படுவது அதிகரித்து வருகிறது. இதுவரை 400க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்களுக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சென்னையில் உதவி பொறியாளர் தலைமையில் வார்டு வாரியாக மைக்ரோ குழுக்கள் அமைக்கப்பட்டு மேற்பார்வை பணியில் ஈடுபட்டு வந்த 35 பொறியாளர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது. அவர்கள் அனைவரும் சென்னையில் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையில் உள்ள மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு தலைவர்களின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆலந்தூர் மெட்ரோ ரயில் நிலையம் இனி அறிஞர் அண்ணா ஆலந்தூர் மெட்ரோ ரயில் நிலையம் என அழைக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையம் என்றும், சிஎம்பிடி மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு புரட்சித் தலைவி டாக்டர் ஜெயலலிதா புறநகர் பேருந்து நிலைய மெட்ரோ என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சென்னை மீனம்பாக்கம் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் பெயரை சூட்ட வேண்டும் என்று தமிழக அரசுக்கு பாஜக கோரிக்கை விடுத்துள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளர் சண்முகத்தை பாஜக மாநில பொதுச் செயலாளர்கள் KT ராகவன், நாகராஜன், துணைத் தலைவர் MN ராஜா ஆகியோர் சந்தித்து பேசினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள், மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வந்தவர் என்ற அடிப்படையில் மீனம்பாக்கம் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு வாஜ்பாயின் பெயரை சூட்ட வேண்டும் என்றும், உயர்நீதிமன்ற மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு அம்பேத்கர் பெயரை சூட்ட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்ததாக அவர்கள் தெரிவித்தனர். கந்தசஷ்டி கவசத்தை கொச்சைப்படுத்தி வீடியோ வெளியிட்ட விவகாரத்தில் Facebook, Twitter, YouTube நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய மனு மீது 3 வாரங்களில் பதிலளிக்க மத்திய மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை அண்ணா நகரை சேர்ந்த வழக்கறிஞர் சார்லஸ் அலெக்சாண்டர் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தி கருப்பர் கூட்டம் என்ற யூடியூப் சேனல் அண்மையில் வீடியோ ஒன்றை வெளியிட்டதை குறிப்பிட்டுள்ளார். 2018ஆம் ஆண்டு சமூக வலைதளங்களை கண்காணிக்க மத்திய அரசு விதிகளை வகுத்ததை சுட்டிக்காட்டியுள்ள அவர், இந்த விதிகள் சரியாக பின்பற்றப்பட்டிருந்தால் இதுபோன்ற சட்டவிரோத நிகழ்வுகளை தடுத்திருக்கலாம் எனவும் கூறியுள்ளார். மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் இதுபோன்ற வீடியோக்களை வெளியிட்ட யூடியூப், Facebook, Twitter போன்ற சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் மனுதாரர் வலியுறுத்தியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் MM சுந்தரேஷ், ஹேமலதா அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது மத்திய மாநில அரசுகள் 3 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர். சேலம், தருமபுரி, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில், அடுத்த 24 மணி நேரத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி உட்பட 8 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றார். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக வேலூர், கிருஷ்ணகிரி, சேலம், தருமபுரி, விழுப்புரம், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், புதுவை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழையும், வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும், சேலம், தருமபுரி, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். நாளை வட கடலோர மாவட்டங்கள் கோவை, நீலகிரி, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறிய அவர், கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக வேலூர் மாவட்டம் காவேரிப்பாக்கம், சேலம் மாவட்டம் ஏற்காடு பகுதியில் தலா 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாக தெரிவித்தார். அடுத்த 5 நாட்களுக்கு மன்னார் வளைகுடா பகுதிகள், தென்மேற்கு மற்றும் மத்திய அரபிக்கடல், கேரளா, கர்நாடக கடலோர பகுதிகளில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 130 அடியாக குறைக்க கோரி இடுக்கியை சேர்ந்த ரசல் ஜாய் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் முல்லை பெரியாறு அணை அருகே உள்ள இடுக்கி மாவட்டத்தில் கடந்த ஜனவரி முதல் மே வரை 62 முறை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இதனால் பழமையான முல்லை பெரியாறு அணை உடைந்து விடுமோ என்ற அச்சம் உருவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவே பருவமழை அதிகம் பெய்யும் ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான 3 மாதங்களுக்கு
அணையில் 130 அடி வரை மட்டுமே தண்ணீர் தேக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த மனு நீதிபதி AM கன்வில்கர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது மத்திய மாநில அரசுகள் விளக்கம் அளிக்க விரும்பினால் பதில் மனு தாக்கல் செய்யலாம் என தெரிவித்தார். அத்துடன் ஏற்கனவே ரசல் ஜாய் தாக்கல் செய்த மனுவுடன் இணைத்து இந்த மனுவும் ஆகஸ்ட் 24 விசாரிக்கப்படும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டார். மூத்த எழுத்தாளர் ச. கந்தசாமி உடல்நலக் குறைவால் காலமானார். அவருக்கு வயது 80. சாயாவனம் என்ற புதினம் மூலமாக பிரபலமான கந்தசாமி 1997 எழுதிய விசாரணை கமிஷன் என்ற நாவலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றார். சிறுநீரக கோளாறால் அவதிப்பட்டு வந்த அவர் சென்னை அமைந்தகரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். திமுக தலைவர் ஸ்டாலின் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், எழுத்து என்பது காலம், கலாச்சாரம், அரசியல் ஆகியவற்றில் ஏற்படுத்தப்படும் தடைகளை உடைத்தெறியும் படைப்பாயுதமாக இருக்க வேண்டும் என்று கூறியவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். கந்தசாமி காலமானார் என்று செய்தி கேட்டு வேதனையடைந்தேன் என்றும் பல சாதனைகளை படைத்தவர் என்றும் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள இரங்கல் ட்வீட்டில், கந்தசாமியின் படைப்புகள் என்றும் அவர் புகழ்பாடும் என்று கூறியுள்ளார். இதேபோன்று கவிஞர் வைரமுத்துவும் ட்விட்டரில் இரங்கல் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் சூதாட்டத்தை ஊக்குவிக்கும் விளம்பரத்தில் நடித்த கிரிக்கெட் வீரர் விராட் கோலி மற்றும் நடிகை தமன்னாவை கைது செய்யக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை கோரி வழக்கறிஞர் சூரியபிரகாசம் தாக்கல் செய்த மனுவில், நேரடி சூதாட்டத்திற்கு தடை உள்ள நிலையில் ஆன்லைன் சூதாட்டங்கள் தற்போது அதிகரித்து வருவதாக கூறியுள்ளார். விராட் கோலி, தமன்னா போன்ற பிரபலங்களை வைத்து விளம்பரம் செய்து இளைஞர்கள் மூளைச்சலவை செய்யப்படுவதாகவும் மனுதாரர் குற்றம் சாட்டியுள்ளார். ஆன்லைன் சூதாட்டத்திற்கு அடிமையானவர்கள் வட்டிக்கு பணம் வாங்கி அதனை கட்ட முடியாமல் தற்கொலை செய்வதாகவும் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் சூதாட்ட இணையதளங்களுக்கு தடை விதிப்பதோடு இது தொடர்பான விளம்பரங்களில் நடித்த கோலி, தமன்னாவையும் கைது செய்ய கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த மனுவை செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் 42,000 ரூபாயை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமை மாலை நிலவரப்படி வியாழக்கிழமை விலையை விட சவரன் 456 ரூபாய் அதிகரித்து 41,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 5,150 ரூபாயாக இருக்கிறது. வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 90 பைசா அதிகரித்து 77 ரூபாய் 10 காசுகளுக்கு விற்பனையாகிறது. தொடர் விலையேற்றத்தால் மக்கள் கவலையடைந்துள்ளனர். விரைவு செய்திகளை தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். பிரசாத் ஸ்டுடியோவில் இருந்து விலை மதிப்புமிக்க பொருட்களை சேதப்படுத்தி விட்டதாக அதன் உரிமையாளர் மீது இசைஞானி இளையராஜா சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். இசை குறிப்புகள், இசை கருவிகள் திருடப்பட்டனவா? இளையராஜாவின் இசையடையாளங்களில் ஒன்றாக திகழ்கிறது சென்னை சாலிகிராமத்தில் உள்ள பிரசாத் ஸ்டுடியோ. கடந்த 40 ஆண்டுகளாக இங்கிருந்துதான் இளையராஜா திரைப்படங்களுக்கு இசையமைத்து வருகிறார். தற்போது வரை இளையராஜா அந்த ஸ்டுடியோவை தான் பயன்படுத்தி வந்தார். உரிமையாளர் LV பிரசாத்தின் வாரிசுகள் தலையெடுத்த பிறகு ஸ்டுடியோவில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்தனர். தொலைக்காட்சி தொடர் படப்பிடிப்பிற்காக பல்வேறு அரங்குகளை அமைத்தனர். இளையராஜாவிற்கு வழங்கப்பட்ட ஸ்டுடியோவை இடித்துவிட்டு மாற்று அரங்குகள் அமைக்க முடிவு செய்ததாக கூறப்படுகிறது. கடந்த செப்டம்பர் 6ஆம் தேதி முதல் பிரசாத் ஸ்டுடியோ ஊழியர்கள் இசையமைப்பாளர் இளையராஜா இசையமைக்கும் ரெக்கார்டிங் தியேட்டரில் கம்ப்யூட்டர் டேபிளை வைத்துக் கொண்டு இடையூறு செய்தனர். காவல் நிலையம் சென்ற இந்த விவகாரத்தில் இயக்குனர் பாரதி ராஜா உட்பட பலரும் இளையராஜாவுக்கு ஆதரவாக கை கொடுத்தனர். இந்த விவகாரம் சென்னை உயர்நீதிமன்றம் வரை சென்றது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இளையராஜா பிரசாத் ஸ்டுடியோ இடையேயான விவகாரத்தை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி உத்தரவிட்டது. இந்நிலையில் பிரசாத் ஸ்டுடியோ உரிமையாளர் சாய் பிரசாத் மீது இசையமைப்பாளர் இளையராஜா சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறார். நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் தன்னுடைய ஸ்டுடியோவிற்குள் சட்டவிரோதமாக நுழைந்து தன்னுடைய பொருட்களை அகற்றியுள்ளதாக கூறியுள்ளார். இசை குறிப்புகள், பல இசை கருவிகள் உள்ளிட்ட கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை சேதப்படுத்தியும் திருடிவிட்டதாகவும் கூறியுள்ளார். திருடிய பொருட்களை சாய் பிரசாதும் அவருடைய ஆதரவாளர்களும் கள்ளச்சந்தையில் விற்றதாக தான் கேள்விப்பட்டதாக இளையராஜா புகாரில் குறிப்பிட்டிருக்கிறார். இன்றைய நிலையிலும் தன்னுடைய அறையில் பல விலை உயர்ந்த பொருட்கள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ள இளையராஜா இந்த வழக்கில் உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரியுள்ளார். உயர் ரக ஆடியோ எக்யூப்மெண்ட்ஸ், மிகுந்த விலை மதிப்புடைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இசையமைப்பு கருவிகள் எல்லாமே இருக்கின்றன. இவை சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது மற்றும் இவைகள் கள்ள சந்தையில் விற்கப்படுகிறது என்று தகவல் வந்த காரணத்தால், அதைவிட முக்கியமாக
திரு இளையராஜா அவர்களின் அவர் கைப்பட எழுதிய அந்த கம்போசிங் நோட்ஸ் அவை எல்லாமே கள்ள சந்தையில் விற்கப்படுகின்றன என்ற ஒரு தகவல் வந்ததால் உடனடியாக இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இந்த புகாரில் சொல்லியிருக்கிறோம். அந்த புகாரை பெற்றுக்கொண்டு இதை பற்றி விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறேன் என்று உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. இளையராஜாவுக்கும் பிரசாத் ஸ்டுடியோ உரிமையாளருக்கும் இடையிலான பனிப்போர் மீண்டும் காவல் நிலையம் புகார் என தொடங்கியுள்ளது. இந்த வழக்கில் உரிய விசாரணை நடத்தப்படுமா, பனிப்போர் முடிவுக்கு வருமா? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கைக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. இந்த சூழலில் ட்விட்டரில் பதிவிட்ட காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் குஷ்பு மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை வரவேற்பதாக தெரிவித்தார். இது கட்சிக்குள் சர்ச்சையான நிலையில் குஷ்பு பாரதிய ஜனதாவில் இணையவிருப்பதாக சமூக வலைதளங்களில் பலரும் பதிவிட குஷ்புவுக்கு புதிய சிக்கல் உருவானது. முதலில் தான் பாரதிய ஜனதாவில் இணையவில்லை என ஒவ்வொரு ட்வீட்டுக்கும் பதிலளித்து வந்த குஷ்பு பின்னர் தனது கருத்துக்கும் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் விளக்கம் அளித்தார். புதிய கல்விக் கொள்கையில் உள்ள நேர்மறையான கருத்துக்களை மட்டுமே தான் குறிப்பிட்டதாகவும் எதிர்மறையான அம்சங்களை விவாதித்து பின்னர் சரி செய்யலாம் என்றும் அவர் தெரிவித்தார். இதில் உள்ள குறைகளை எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டும் போது அதனை சரி செய்ய வேண்டியது மத்திய அரசின் கடமை என்றும் குஷ்பு தெரிவித்தார். மேலும் தனது கருத்துக்காக ராகுல் காந்தியிடம் மன்னிப்பு கேட்பதாக தெரிவித்திருக்கும் அவர் தான் மனதில் பட்டதை பேசிவிடுவதாகவும் தான் ரோபோவோ தலையாட்டும் பொம்மையோ இல்லை என்றும் கூறியிருக்கிறார். மேலும் தலைமை சொல்லும் அனைத்திற்கும் சரி என சொல்ல வேண்டியது இல்லை என்றும் ஒரு குடிமகளாக தோன்றிய கருத்துக்களை கூற அனைத்து துணிச்சலும் தமக்கு இருப்பதாகவும் குஷ்பு கூறினார். குஷ்புவின் கருத்துகள் காங்கிரஸ் கட்சிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் கட்சியை மீறி கருத்து சொல்வதற்கு பெயர் ஒழுங்கீனமான செயல் என காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் KS அழகிரி விமர்சித்திருக்கிறார். குஷ்பு விவகாரம் தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கும் அவர் காங்கிரஸ் கட்சிக்குள் கருத்து சுதந்திரம் உண்டு என்றும் கட்சியின் அமைப்புக்குள் பேசினால் அதற்கு வரவேற்பு உண்டு எனவும் தெரிவித்திருக்கிறார். இதை தமிழ்நாடு காங்கிரஸ் மிக மிக வன்மையாக கண்டிக்கிறது. காங்கிரஸ் கருத்து சுதந்திரமுடைய ஒரு அரசியல் இயக்கம். அந்த கருத்து சுதந்திரம் என்பது கட்சியின் அரங்கத்திற்குள் இருக்க வேண்டுமே ஒழிய வெளியில் வரக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அதே கருத்தை பொதுவெளியில் சொல்லுகிற பொழுது அது முதிர்ச்சியின்மையை காட்டுகிறது. அது அவருடைய எண்ணம் என்ன என்பதை வெளிப்படுத்துகிறது. எதையோ அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்கின்ற கருத்தை மேம்படுத்துகிறது. எனவே எல்லோருமே முதிர்ச்சியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. குஷ்பு தனது கருத்திற்கு வருத்தம் தெரிவித்த பிறகும் KS அழகிரி அவரை விமர்சித்திருப்பது குஷ்பு காங்கிரஸில் இருக்க மாட்டார் என்பதையே காட்டுவதாக பாரதிய ஜனதா மாநில பொருளாளர் SR சேகர் தெரிவித்திருக்கிறார். குஷ்பு கட்சியை விட்டு போயிடுவார் என்று பேசப்படுகின்ற விஷயத்தை ஒரு தனி மனிதனுடைய மனத்தை புண்படுத்துகின்ற விஷயமாக நான் பார்க்கிறேன். இரண்டாவதாக அவரை போக வைக்க முயற்சி நடக்கிறது என்பது மட்டும் தெரிகிறது. எனவே அவர் வருத்தம் தெரிவித்த பிறகும் அழகிரி அவர் மீது தன்னுடைய கருத்தை திணித்திருப்பது குஷ்பு காங்கிரஸில் இருப்பது அழகிரிக்கு பிடிக்கவில்லை என்று தெரிகிறது. புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக குஷ்பு தெரிவித்த கருத்து அவர் காங்கிரஸில் இருப்பாரா அல்லது வேறு கட்சிக்கு செல்வாரா என விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தன் மீது வைக்கப்படும் சில விமர்சனங்களை பார்க்கும்போது சிரிக்கத்தான் தோன்றுவதாக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் குஷ்பு தெரிவித்துள்ளார். புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக தன் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள் குறித்து ட்விட்டரில் பதிலளித்துள்ள அவர் வேலையின்றி சும்மா இருக்கும் பல பேர் இதுபோன்ற வேலைகளை செய்வதன் மூலமாக தங்களை பரபரப்பாக வைத்திருப்பதாகவும் விமர்சித்துள்ளார். ஆந்திர பிரதேசம் மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் சாராயம் குடித்து கடந்த 48 மணி நேரத்தில் 34 பேர் உயிரிழந்தனர். பஞ்சாபின் அமிர்தசரஸ், பதாலா, தன்தரான் ஆகிய 3 மாவட்டங்களில் கடந்த 48 மணி நேரத்தில் விஷச்சாராயம் குடித்து 21 பேர் உயிரிழந்தனர். இந்த மரணங்கள் தொடர்பாக முச்சால் கிராமத்தைச் சேர்ந்த பல்விந்தர் கவுர் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் பலர் விஷச்சாராயத்தை குடித்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்த விசாரணைக்கு அம்மாநில முதலமைச்சர் கேப்டன் அம்ரிந்தர் சிங் உத்தரவிட்டுள்ளார். அதேபோன்று ஆந்திர மாநிலம் பிரகாசம் மாவட்டத்தில் மதுவுக்கு பதிலாக சானிடைசர் குடித்த 13 பேர் அடுத்தடுத்து உயிரிழந்தனர். மது விலை அதிகரித்துள்ளதை அடுத்து ஆந்திர மதுபான பிரியர்கள் மலிவான நாட்டுச் சாராயம் உள்ளிட்டவற்றை நாடி செல்கின்றனர். அந்த வகையில் குறிச்சேடு நகரில் வியாழன் இரவு மதுவுடன் சானிடைசரை சிலர் கலந்து குடித்துள்ளனர். வயிற்றுவலி ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு ஒருவர் பின் ஒருவராக உயிரிழந்தனர்.
BS4 ரக வாகனங்கள் தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ளபோது தடையை மீறி ஊரடங்கில் வாகனங்கள் விற்கப்பட்டதற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. BS4 ரக வாகன பதிவையும் நிறுத்தி வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 2020 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் BS6 மாசு கட்டுப்பாட்டு தரத்தில் தயாரிக்கப்பட்ட வாகனங்கள் மட்டுமே விற்கப்பட வேண்டும் என 2018ஆம் ஆண்டே உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. BS4 மாசு கட்டுப்பாட்டு விதிகளுக்கு உட்பட்டு தயாரிக்கப்பட்ட வாகனங்களை 2020 மார்ச் 31ஆம் தேதி வரை மட்டுமே விற்பனை செய்யவோ பதிவு செய்யவோ அனுமதிக்கப்படும் எனவும் உச்சநீதிமன்றம் கூறியிருந்தது. ஊரடங்கை காரணம் காட்டி இதற்கு கூடுதல் அவகாசம் வழங்கக் கோரி வாகன விற்பனையாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு உச்சநீதிமன்றத்தை நாடியது. அந்த கோரிக்கையை ஏற்ற உச்சநீதிமன்றம் ஊரடங்கு விலக்கிக் கொள்ளப்பட்ட பின்னர் விற்பனையாகாமல் உள்ள 10% BS4 ரக வாகனங்களை 10 நாட்கள் வரை விற்பனை செய்யலாம் எனவும் மார்ச் 27இல் அனுமதி அளித்தது. ஆனால் மார்ச் 31ஆம் தேதிக்கு பிறகு BS4 ரக வாகனங்கள் விற்பனை செய்யப்படாது என மத்திய அரசு உறுதியாக இருந்ததால் உற்பத்தியாளர்களுக்கு வழங்கப்பட்ட சலுகை விலக்கிக் கொள்ளப்பட்டது. விற்பனையாகாமல் உள்ள BS4 ரக வாகனங்களை உற்பத்தியாளர்களிடம் ஒப்படைக்க அனுமதிக்க வேண்டும் என ஜூலை 24ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் வாகன விற்பனையாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு முறையீடு செய்தது. அந்த வாகனங்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் எனவும் அந்த கூட்டமைப்பு கூறியது. காலக்கெடு குறித்து அறிந்தும் வாகனங்கள் ஏன் உற்பத்தி செய்யப்பட்டது என உச்சநீதிமன்றம் கடும் அதிருப்தி தெரிவித்தது. இந்நிலையில் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது 1,00,000 வாகனங்களை மட்டுமே பதிவு செய்ய அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் மார்ச் 27க்கு பின்னர் அவசரகதியில் 2.5 லட்சம் வாகனங்கள் விற்கப்பட்டதாக நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர். நீதிமன்ற உத்தரவை மீறியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தனர். ஊரடங்கு காலத்தில் அவை ஆன்லைன் அல்லது நேரடி விற்பனை என எந்த முறையில் விற்கப்பட்டது என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் ஊரடங்கில் விற்கப்பட்ட BS4 வாகனங்கள் மற்றும் பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் குறித்து மத்திய அரசு அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். மேலும் மறு உத்தரவு வரும் வரை BS4 ரக வாகனங்களை பதிவு செய்யக்கூடாது என்றும் உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 13ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. அமெரிக்க அதிபர் தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும் என்ற டிரம்பின் கருத்துக்கு அந்நாட்டு எதிர்க்கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். வரலாற்றில் நடக்காத ஒன்றை டிரம்ப் செயல்படுத்த நினைக்கக்கூடாது என்றும் குடியரசுக் கட்சியினர் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவில் கட்டுக்கிடங்காமல் பரவி வரும் கொரோனா வைரஸ் தாக்குதலை சரியாக கையாளவில்லை என எதிர்க்கட்சியினரும் பொதுமக்களும் அதிபர் டிரம்ப் மீது குற்றம் சாட்டி வருகின்றனர். தொற்றுப் பரவல் காரணமாக கலிபோர்னியா, யூட்டா, ஹவாய், கொலராடோ, ஆரிகன் மற்றும் வாஷிங்டன் மாகாணங்களில் தபால் வாக்குப்பதிவு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அதிபர் டிரம்ப் கொரோனா வைரஸ் தொற்றுப் பரவலால் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையால் தேர்தலை தள்ளி வைக்கலாம் என்று யோசனை கூறியிருக்கிறார். தபால் வாக்குகள் மூலம் துல்லியமற்ற முடிவுகளையே பெற முடியும் எனவும் கூறியுள்ளார். Mail-in ballots will lead to the greatest fraud. You know, we talk about Russia for 2.5 years, and then they found nothing, and there was nothing. But they talk Russia. They talk China. They talk all of these countries. They say they get involved in our elections. This is easy. You can forge ballots. This is much easier for foreign countries. Go ahead, Steve. ட்ரம்பின் யோசனையை குடியரசுக் கட்சியினரும் ஜனநாயக கட்சியினரும் ஒரு சேர நிராகரித்துள்ளனர். அமெரிக்க வரலாற்றில் தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டதே இல்லை என கூறியுள்ள குடியரசுக் கட்சியின் செனட்டர் மெக்கானல் தேர்தலை குறிப்பிட்ட தேதியில் நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். குடியரசுக் கட்சியை சேர்ந்த பலரும் இதே கருத்தை கூறியுள்ளனர். அமெரிக்க தேர்தலை தள்ளி வைக்க அதிபருக்கும் அதிகாரம் இல்லை. அங்கு நவம்பர் மாதத்தின் முதல் திங்கட்கிழமைக்கு பிறகு வரும் செவ்வாய்க்கிழமை தேர்தல் நடத்துவது மரபு. இந்த தேதியில் மாற்றம் கொண்டு வர வேண்டுமெனில் பிரதிநிதிகளின் சபை மற்றும் செனட் சபைகளின் ஒப்புதல் தேவை. தற்போது பிரதிநிதிகளின் சபையில் குடியரசுக் கட்சியினர் பெரும்பான்மையாக உள்ளனர். மேலும் தேர்தல் தேதியில் மாற்றம் செய்யப்பட வேண்டுமெனில் அரசியல் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்று சட்ட நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். உலகின் பல்வேறு பகுதிகளில் நடந்த சுவாரஸ்யமான பல்சுவை நிகழ்வுகள் மற்றும் இணையத்தில் உலாவரும் வீடியோக்கள் அடங்கிய தொகுப்பை தற்போது பார்க்கலாம். ஸ்பெயின் கடற்படை வீரர்கள் சென்ற படகுடனேயே பயணித்து வந்த டால்பின்களின் மனதை கொள்ளை கொள்ளும் வீடியோ வெளியாகியுள்ளது. சீனாவின்
சோங்கிங் பகுதியில் அமைக்கப்பட்ட உலகிலேயே மிக உயரமான ஊஞ்சலில் ஆட பலர் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். இது 30 மாடி கட்டிடத்திற்கு சமமானது என கூறும்போது பலருக்கு தலை சுற்றிதான் போகும். ரஷ்யாவில் விவாகரத்தான ஆண் ஒருவர் தன்னுடைய குழந்தையின் பராமரிப்பு தொகையை செலுத்த மறுத்து அதனை வசூலிக்க வந்த அலுவலரிடம் இருந்து காரில் தப்ப முயன்றிருக்கிறார். ஆனால் மனம் தளராத அலுவலர் கார் பானட்டில் ஏற்றிக்கொண்டு பயணித்தவாறு கடமையை நிறைவேற்ற முயன்றார். செல்லப்பிராணிகள் என்றாலே அவை செய்யும் குறும்புகளுக்கு அளவில்லை. அமர்ந்த நிலையில் இருப்பது சிலை என்று கூட அறியாமல் பந்து விளையாட அழைத்த நாயின் வீடியோ சிரிப்பை வரவழைக்கும் வகையில் உள்ளது. இதேபோல பியானோ வாசித்து அசத்தும் பூனையின் வீடியோ இணையத்தை கலக்கி வருகிறது. லண்டனில் சாலையை கடக்க முயன்ற சிறுமி மீது கார் மோதியது. பல அடி உயரத்திற்கு பறந்து விழுந்த சிறுமி அதிர்ஷ்டவசமாக தப்பித்து எழுந்து ஓடினார். ராணுவத்தை சேர்ந்த சில வீரர்களுக்கு பணி காரணமாக திருமணம் தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் 14 ஜோடிகளுக்கு ஒரே நேரத்தில் விமானப்படை தளத்தில் திருமணம் நடத்தப்பட்டுள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவிற்கு முகூர்த்த நேரம் குறிக்கப்பட்டுள்ளது. ராமர் பிறந்த ஊராக கருதப்படும் அயோத்தியில் அவருக்கு பிரம்மாண்ட கோவில் கட்டப்பட உள்ளது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழா ஆகஸ்ட் 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு கோவில் கட்டுவதற்கான அடிக்கல்லை நாட்ட உள்ளார். வரும் புதன்கிழமை பிற்பகல் 12:15 மணிக்கு இந்த விழா நடைபெற உள்ளது. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நிகழ்வு நடைபெறும் நேரத்தை பெங்களூருவைச் சேர்ந்த பண்டிதர் ஒருவர்தான் குறித்துக் கொடுத்துள்ளார். அயோத்தி ராமர் கோவில் அறக்கட்டளை குழு உறுப்பினர் கோவிந்த் தேவ் கிரிஜியின் நெருங்கிய நண்பரான அந்த பண்டிதரின் பெயர் NR விஜயேந்திர சர்மா. 75 வயதான இவர் முன்னதாக ஏப்ரல் மாதம் அக்ஷய திருதியை நாளைத்தான் ராமர் கோவிலுக்கு அடிக்கல் நாட்ட முதலில் குறித்துக் கொடுத்துள்ளார். ஊரடங்கால் அது தள்ளிப்போகவே ஆகஸ்ட் 5 அடிக்கல் நாட்டு விழா நடைபெற உள்ளது. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். தாய்மொழி கல்வி திட்டத்தை 8ஆம் வகுப்பு வரை நீட்டிக்க வேண்டும் என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை திட்டத்திற்கு வரவேற்பு தெரிவித்துள்ள விஜயகாந்த், மழலையர் கல்வி முதல் இடைநிலை கல்வி வரை உலகளாவிய அணுகுமுறையை உறுதி செய்வதாகவும், பள்ளிப்படிப்பை பாதியிலேயே கைவிட்ட சுமார் 2 கோடி குழந்தைகளை மீண்டும் பள்ளியில் சேர்க்க இதில் வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தாய்மொழி வழி கல்வி 5ஆம் வகுப்பு வரை கட்டாயம் என்பதை 8ஆம் வகுப்பு வரை நீட்டிக்க வேண்டும் என்றும் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கை விசாரித்து வரும் சிபிஐ அதிகாரிகளில் 2 கொரோனாவில் இருந்து மீண்டுள்ளனர். வழக்கை விசாரித்து வந்த சிபிஐ அதிகாரிகள் 6 பேருக்கு அடுத்தடுத்து கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதேபோன்று சிறையில் இருந்த காவலர்கள் முத்து, முருகன் ஆகியோருக்கும் தொற்று கண்டறியப்பட்டது. கொரோனாவுக்கு மதுரை ரயில்வே மருத்துவமனையில் சிபிஐ அதிகாரிகள் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர்களில் SI சச்சின் மற்றும் தலைமை காவலர் சைலேந்திரகுமார் ஆகியோர் தொற்றிலிருந்து மீண்டுள்ளனர். இருவரும் விசாரணை குழுவில் இணைந்து மீண்டும் பணியை தொடங்கி இருக்கின்றனர். ராஜஸ்தானில் MLA-க்களின் விலை கடுமையாக அதிகரித்து விட்டதாக அம்மாநில முதலமைச்சர் அசோக் கெலாட் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் சட்டப்பேரவையை ஆகஸ்ட் 14ஆம் தேதி கூட்ட அம்மாநில ஆளுநர் அனுமதி அளித்துள்ளார். இதையடுத்து ஜெய்ப்பூரில் தங்க வைக்கப்பட்டிருந்த காங்கிரஸ் MLA-க்கள் சொகுசு பேருந்துகள் மூலம் ஜெய்சால்மருக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கான தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் MLA-க்களை வாங்குவதற்கான குதிரை பேரத்தின் விலை அதிகரித்து விட்டதாக அசோக் கெலாட் குற்றம் சாட்டியுள்ளார்.
ஒடிசாவில் இன்றளவும் நாற்காலிகளோ கட்டில்களோ ஒருவர் வீட்டில் கூட இல்லாத விசித்திர கிராமம் உள்ளது. நுவப்பாடா மாவட்டம் போர்டன் பிளாக் அருகே உள்ளது கோட்டா என்ற கிராமம். ஏழை பணக்காரர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் இந்த கிராமத்து வீடுகளில் கட்டில்களோ நாற்காலிகளோ பயன்படுத்துவதில்லை. தரையில் மட்டுமே படுத்து உறங்குகின்றனர். தங்களின் குலதெய்வமான தேவி துவர்ஷினி தரையில் பிறந்ததால் தலைமுறையாக இந்த வழக்கத்தை கொண்டுள்ளதாக கிராம மக்கள் கூறுகின்றனர். மெத்தை கட்டிலில் படுத்து தூங்கினால் அவர்கள் தங்கள் சமூகத்திற்கு எதிராக கருதப்படுகிறார்கள். குறிப்பிட்ட இந்த கிராமத்திற்குள் ஷூக்கள் அணிந்தும் யாரும் வரக்கூடாது என்பது கிராம மக்கள் பின்பற்றி வரும் பாரம்பரியம். அரசியல்வாதிகளோ பெரிய அதிகாரிகளாகவே இருந்தாலும் இந்த கிராமத்தில் தரையில் தான் அமர வைக்கப்படுகிறார்கள். இதுவரையிலும் தங்களுக்கு அனைத்து தரப்பினரும் முழு ஒத்துழைப்பு அளிப்பதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். தற்கொலை செய்து கொண்ட நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத்தின் தோழியான ரியா சக்கரவர்த்தி புதிய வீடியோ வெளியிட்டுள்ளார். சுஷாந்த் சிங்கின் தந்தை தன் மகனை தற்கொலைக்கு தூண்டியதாக ரியா மீது தந்த புகாரின் அடிப்படையில் பீகார் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள ரியா, தனக்கு கடவுள் நம்பிக்கை இருப்பதாகவும் தனக்கு நீதி கிடைக்கும் என்று நம்புவதாகவும் கூறி வீடியோ வெளியிட்டுள்ளார். Even though a lot of horrible things are being said about me in the electronic media, I refrain from commenting on the advice of my lawyers as the matter is sub judice. Satyamir Jayate. இந்தியாவில் இதுவரை இல்லாத வகையில் ஒரே நாளில் 55,078 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து பாதிப்பு எண்ணிக்கை 16,38,000 அதிகரித்துள்ளது. மேலும் ஒரே நாளில் 779 பேர் உயிரிழந்ததை அடுத்து உயிரிழப்பு எண்ணிக்கை 35,000 கடந்துள்ளது. வியாழக்கிழமை ஒரே நாளில் 6,42,000 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இதுவரை சுமார் 2 கோடி கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தோர் எண்ணிக்கை 10,57,000 அதிகரித்துள்ளது. பீகாரில் மழை வெள்ள பாதிப்பில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11 அதிகரித்துள்ளது. பீகாரில் கடந்த சில வாரங்களாக பலத்த மழை பெய்து வருகிறது. கோபால்கஞ்ச், சரண், முஷாபர்பூர், தாராபங்கா உட்பட 10 மாவட்டங்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன. சுமார் 40 லட்சம் பேர் மழை வெள்ள பாதிப்பால் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் 1500 படகுகள் மூலம் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் இந்திய விமானப்படை ஹெலிகாப்டர்கள் மூலம் உணவுப் பட்டலங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையே பகதூர்பூரில் உள்ள தேசிய அளவிலான பவர் கிரிட் பகுதி வெள்ள நீரில் மூழ்கியதால் 14 மாவட்டங்களில் மின் விநியோகம் தடைப்பட்டுள்ளது. பவர் கிரிட்டை பழுது நீக்கும் பணி முடிவடைய சில மாதங்கள் ஆகும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாட்டின் 8 முக்கிய துறைகளின் வளர்ச்சி விகிதம் 15% வரை குறைந்துள்ளது. நிலக்கரி, கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு, பெட்ரோலியம், உரம், எஃகு, சிமெண்ட் மற்றும் மின்சாரம் ஆகிய 8 முக்கிய உள்கட்டமைப்பு துறைகளின் வளர்ச்சி விகிதங்களை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அதில் ஜூன் மாதத்திற்கான வளர்ச்சி 15% வரை குறைந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளது. இதனால் தொடர்ந்து 4வது மாதமாக முக்கிய துறைகளின் உற்பத்தி சரிவை சந்தித்துள்ளது. உரத்துறையை தவிர மற்ற அனைத்து முக்கிய துறைகளிலும் வீழ்ச்சி தொடர்ந்து வருகிறது. ஏப்ரல் மாதத்திலிருந்து ஜூன் மாதம் வரையிலான ஒட்டுமொத்த வளர்ச்சி 24% இருப்பதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கர்நாடகாவில் குழந்தைகளின் கல்விக்காக தாய் ஒருவர் தாலியை அடகு வைத்து டிவி வாங்கியுள்ளார். கொரோனா காரணமாக கர்நாடகத்தில் பள்ளிகள் மூடப்பட்டிருக்கும் நிலையில் தூர்தர்ஷன் தொலைக்காட்சி மூலம் மாணவர்கள் கல்வி கற்று வருகிறார்கள். இந்நிலையில் கடக் மாவட்டம் ரத்திர் நகனூர் என்ற கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியும் அவருடைய மனைவி கஸ்தூரியும் குழந்தைகள் கல்விக்காக உதவ நினைத்தனர். ஆனால் வீட்டில் டிவி இல்லாததால் கஸ்தூரியின் குழந்தைகள் அக்கம் பக்கத்து வீடுகளுக்கு சென்று படித்து சிரமப்பட்டு வந்தனர். இதனால் வருத்தமடைந்த கஸ்தூரி தன்னுடைய தாலியை அடகு வைத்து 14,000 ரூபாய் பணத்தில் புதிய டிவி வாங்கியுள்ளார். இந்த தகவல் அமைச்சர் பாட்டீல் மற்றும் அதிகாரிகளுக்கு தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் தாலியை அடகு கடையில் இருந்து மீட்ட அதிகாரிகள் மீண்டும் கஸ்தூரியிடமே கொடுத்தனர். புதுச்சேரியில் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை ஊரடங்கை நீட்டித்து முதலமைச்சர் நாராயணசாமி உத்தரவிட்டுள்ளார். அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நாராயணசாமி தளர்வுகளுடன் ஊரடங்கு நீடிக்கும் என்று அறிவித்தார். கடைகள் திறக்கும் நேரம் அதிகரிக்கப்படுவதாக கூறிய அவர் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை கடைகளை திறக்கலாம் என்று தெரிவித்தார். இரவு 9 மணி முதல் காலை 5 மணி வரை ஊரடங்கு அமலில் இருக்கும் என்றும் கூறினார். மத்திய அரசு விதிமுறைகள் வரும் வரை உடற்பயிற்சி கூடங்கள் மூடப்பட்டிருக்கும் என்றும் கூறினார். ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு கிடையாது என்றும் புதுச்சேரிக்குள் வந்து செல்ல இ பாஸ் அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் சார்பில் நாம் தமிழர் சீமான் மீது தொடரப்பட்ட அவதூறு வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. கடந்த ஆண்டு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமிழக முதலமைச்சருக்கு அதிகாரம் எதுவும் இல்லை எனவும்
மத்திய அரசிடம்தான் அதிகாரம் உள்ளதாகவும் கூறியிருந்தார். இதனையடுத்து சீமான் மீது முதலமைச்சர் சார்பில் சென்னை குற்றவியல் நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடரப்பட்டது. இதனை ரத்து செய்யக்கோரி சீமான் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அம்மனுவில் முதலமைச்சரை தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கவில்லை என சீமான் விளக்கம் அளித்திருந்தார். இந்நிலையில் இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சீமான் கடுமையான சொற்களால் முதல்வரை விமர்சித்ததாக வாதாடினார். இதனை ஏற்ற நீதிபதி GK இளந்திரையன் சீமான் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். சென்னை கிண்டியில் உள்ள அரசு ஆய்வகத்தில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு BCG தடுப்பு மருந்து தயாரிக்கப்பட்டுள்ளது. காசநோய் வராமல் தடுப்பதற்காக பச்சிளங்குழந்தைகளுக்கு வழங்கப்படுவதுதான் BCG மருந்து. இந்த மருந்து சென்னை கிண்டியில் உள்ள ஆய்வகத்தில் தயாரிக்கப்பட்டு வந்த நிலையில் சரியான கட்டமைப்புகள் இல்லை என்பதால் 10 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு மருந்து தயாரிக்க தடை விதிக்கப்பட்டது. பின்னர் கட்டமைப்புகள் சரி செய்யப்பட்டு மீண்டும் மருந்து தயாரிக்கும் பணி தொடங்கியது. 10 ஆண்டுகளுக்கு பின்னர் உற்பத்தி தொடங்கப்பட்டு முதல் கட்டமாக 4,20,000 BCG தடுப்பு மருந்துகள் மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. ஜூலை மாதம் முதல் வாரத்திலே அந்த கிளியரன்ஸ் எங்களுக்கு கிடைத்தது. அதை வைத்து நாங்கள் இந்த வருடம், அதாவது ஜூலை மாதத்திலிருந்து மார்ச் 2021 வரை 170 லட்ச டோஸ் கொடுப்பதாக நாங்கள் வாக்களித்துள்ளோம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு. சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து உயிரிழக்க காரணமாக இருந்த வழக்கில் பெரம்பலூர் தொகுதி முன்னாள் திமுக MLA ராஜ்குமாரை விடுதலை செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெரம்பலூர் தொகுதி முன்னாள் MLA ராஜ்குமார் வீட்டில் வேலை பார்த்து வந்த கேரள மாநிலத்தைச் சேர்ந்த சிறுமி 2012ஆம் ஆண்டில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்டது அதிர்ச்சி ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் ராஜ்குமார் மற்றும் அவரது நண்பர் ஜெய்சங்கருக்கு தலா 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 42,000 ரூபாய் அபராதமும் விதித்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த தீர்ப்பை எதிர்த்து முன்னாள் MLA ராஜ்குமாரும் அவரது நண்பரும் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி சதீஷ்குமார் இருவர் மீதான குற்றச்சாட்டுகளை காவல்துறையினர் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்க தவறிவிட்டதாக கூறி அவர்களை விடுதலை செய்து உத்தரவிட்டார். கொரோனா பரவல் காரணமாக கடலூர் மீன்பிடி துறைமுகத்திற்கு சீல் வைக்க மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. கடலூர் மீன்பிடி துறைமுகத்தில் அதிகாலை 3 மணி முதல் 7 மணி வரை 500க்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடுவதால் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டது. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை மக்கள் பின்பற்றாததால் அங்கு தனிமனித இடைவெளியை கண்காணிக்க போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் காவலர்கள் 5 பேருக்கும் மீனவர்கள், வியாபாரிகள் உள்ளிட்ட 6 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டதால் மீன்பிடி துறைமுகத்தை நாளை முதல் மூட கடலூர் காவல்துறை முடிவு செய்துள்ளது. மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களை இறக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் கானா பாடலுக்கு நடனமாடியும் நாடகங்கள் மூலமும் கொரோனா குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பணியில் திருநங்கைகள் ஈடுபட்டுள்ளனர். சென்னையில் கொரோனா பரவலை தடுக்க மாநகராட்சி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. இதன்படி மாநகராட்சியுடன் இணைந்து சாதிக்க பிறந்தவர்கள் என்ற திருநங்கை அமைப்பினர் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் மயிலாப்பூரில் உள்ள பிள்ளையார் கோவில் தோட்டம், சாரதாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் முகக்கவசம் அணிவது, தனிநபர் இடைவெளியை பின்பற்றுவது, கபசுர குடிநீர் அருந்துவது ஆகிய விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியும் கானா பாடலுக்கு நடனமாடியும் நாடகம் நடத்தியும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் கோழிக்கறி துண்டு தொண்டையில் சிக்கியதில் 4 வயது சிறுவன் உயிரிழந்திருப்பது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மல்லிகா நகர் காமாட்சி பின்கி தம்பதியின் மகன் கபிலேஷ். இந்த தம்பதிக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் தன்னுடைய மகனுடன் பிரிந்து சென்ற பின்கி லிங்கேஷ் என்பவருடன் சேர்ந்து வாழ்ந்து வருகிறார். இந்நிலையில் நேற்று முன்தினம் வீட்டில் சிக்கன் எடுத்து சமைத்த போது கரித்துண்டு தொண்டையில் சிக்கி குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு விட்டதாக கூறப்படுகிறது. பிறகு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஆனால் தன்னுடைய மகனின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அவருடைய தந்தை காமாட்சி போலீசில் புகார் அளித்திருந்தார். இதையடுத்து பிரேத பரிசோதனை முடிந்த நிலையில் உடல் தந்தையிடம் ஒப்படைக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் அமைச்சர் சரோஜா கலந்து கொண்ட மரக்கன்று நடும் விழாவில் இடுகாட்டிற்கு பாதையில்லாத நேரத்தில் மரம் வைப்பது முக்கியமா என கட்சியினர் இடையே தகராறு ஏற்பட்டது. ராசிபுரம் நகராட்சிக்குட்பட்ட சந்திரசேகரபுரம் பகுதியில் 3 ஏக்கர் பரப்பளவில் மரக்கன்று நடும் நிகழ்ச்சியில் அமைச்சர் சரோஜா பங்கேற்று மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். அப்போது அங்கிருந்த கட்சி நிர்வாகிகள் பல ஆண்டுகளாக இடுகாட்டிற்கு பாதை இல்லாத சூழலில் மரக்கன்று நடுவது மிக முக்கியமா என கேள்வி எழுப்பியதால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது.
மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் Facebook, Twitter மற்றும் YouTube உள்ளிட்ட வலைதள பக்கங்களை பார்க்கவும்.